பேரறிஞர் அண்ணாவின் சாதனைகளை பார்க்க போகிறோம். 1969 சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழில் மாற்றிருக்காரு. ஸ்ரீமதி அப்படிங்கிறதுக்கு பதிலாக திருமதி அப்படிங்கிறத மாற்றிருக்காரு. ஆட்சித்துறையில் தமிழை அறிமுகம் செய்திருக்கிறாரு. கூவம் நதியை சீரமைக்க திட்டம் 1967 கொண்டு வந்திருக்கிறாரு. புன்செய் நிலங்கள் மீதான நிலவரியை ரத்து செஞ்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாடு அப்படின்னு இப்போ நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது அதை பேரை மாற்றிருக்காரு. இது சம்மந்தமாக நிறைய குழப்பம் இருந்தது, அதை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஜூலை 18, 1967 அண்ணா முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழக சட்டமன்றத்தில் இந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது நவம்பர் 23 முதல் டிசம்பர் 1968 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய இரவை லோக்சபா ராஜ்யசபாவில் இந்த பில்லு பாஸ் ஆகிருக்குது. ஜனவரி 14, 1969 தமிழ்நாடு பெயர் மாற்றம் ப்ராப்பராக நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இதுதான் இந்த தமிழ்நாடு பெயர் மாற்றம் தொடர்பான முக்கியமான கருத்து. இதில் முக்கியமான நபர்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தியாகி சங்கரலிங்கனார். மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்தவர். பெயர் மாற்றம் தொடர்பான விதி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. பெயரை மாற்றுவதற்கான ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. இருந்தாலும் மாநில சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும்.